Taste the Daily. தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்வு முடிவுகளை www.tnresult.nic.in மற்றும் www.dge. என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண் பாண்டியன். தமிழகத்தில் 2024-25 ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. 95.03% தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்தலில் 7,92,494 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதில் 7,53,142 பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்ச்சி விகிதங்கள் குறித்த முழு அட்டவணையை இன்றைக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது 12ஆம் வகுப்புக்கான தேர்வு, அதாவது 3/3/2025 முதல் 25/3/2025 வரை அந்த +2 என்ற 12ஆம் வகுப்புக்கான தேர்வுகள் நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் இன்று 8/5/2025 காலை 9 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தேர்வு எழுதிய மொத்த பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7,92,494 பேர். மாணவியர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,19,316 பேர். மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 3,73,178 பேர். தேர்ச்சி விகிதம், தேர்ச்சி பெற்றவர்கள் என்று அந்த பார்க்கிற போது மொத்தமாக 7,53,142 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 95.03% பேர் தேர்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்ச்சி விகிதத்திலே மாணவியருடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிறது 4,05,475, அதாவது சதவீத அடிப்படையிலே 96.70% மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள்.
மாணவர்கள் என்று பார்க்கிற போது 3,47,670 பேர் 93.16% தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களை விட மாணவிகள் 3.54% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் என்று பார்க்கிற போது 10,049 பேர் இந்த 12ஆம் வகுப்பு தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பள்ளி கல்வியினுடைய நிலை எந்த லட்சணத்தில் இருக்கிறது? குறிப்பாக ஆளுகிற திமுக அரசு பள்ளி கல்வித்துறையிலே எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கிறது? மாணவர்களுடைய வருகையிலே இவர்கள் எப்படி சீரோடும் சிறப்போடும் இந்த பள்ளி கல்வித்துறையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தேர்வுக்கு வராத 10,049 மாணவர்களுடைய நிலை என்பது மிகப்பெரிய ஒரு சதவீதமாக இருக்கிறது. 12ஆம் வகுப்பு தேர்வை 10,049 மாணவர்கள் தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட 7,60,606 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 7,19,196 பேர் தேர்ச்சி சதவீதம் என்பது 94.56% 2024ஆம் ஆண்டு இருந்திருக்கிறது. அந்த கடந்த மார்ச் மாதம் 2024 பொது தேர்தலை விட இந்த ஆண்டு தேர்தலில் 47% கூடுதலாக தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சதவீத அடிப்படை என்று பார்க்கிற பொழுது இது மிகப்பெரிய ஒரு சொற்ப சதவீதமாகத்தான் பார்க்க முடிகிறது. வெறும் 0.47% மட்டுமே ஓராண்டு கூடுதலாக தேர்ச்சி விகிதத்தை காட்டியிருக்கிறார்கள். இது திட்டமிடப்பட்டு இந்த தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தி காட்டப்பட்டிருக்கலாம் என்கிற சந்தேகம் எழுகிறது. ஏனென்றால் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறார்கள். தேர்வுக்கே வரவில்லை என்பது அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. அதே போன்று மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7,513 100% தேர்ச்சி பெற்ற மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று இவர்கள் கூறியிருக்கக்கூடிய புள்ளி விவரம் 2,638. 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை 436 மட்டுமே. குறிப்பாக அரசு பள்ளிகள் என்று பார்க்கிற போது பள்ளிகளுடைய மேல் வாரியாக இந்த தேர்ச்சி விகிதத்துடைய அடிப்படையிலே அரசு பள்ளிகள் என்று பார்க்கிற போது 91.94% பேர் தான் அரசு பள்ளிகளிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் குறைவாகத்தான் இருக்கிறது. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலே பயின்றிருக்கக்கூடிய மாணவர்கள் 95.71%, தனியார் சுயநிதி பள்ளிகளிலே 98.88% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த தனியார் சுயநிதி பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுடைய எண்ணிக்கையை பார்க்கிற போது அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு 7% இருந்து 6.50% வரை இந்த சதவீதத்தினுடைய அடிப்படையில் குறைவாக அரசு பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இருபாலர்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 95.30% என்றும், பெண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 96.50% என்றும், ஆண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் 90.14% என்றும் சதவீதம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பார்க்கிற போது ஆண்கள் மட்டுமே தனியாக படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருக்கிறது. ஏறக்குறைய மற்ற இருபாலர் மற்றும் பெண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளிலும் இதற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்று பார்க்கிற போது ஏறக்குறைய ஒரு 5 to 5.50% அளவிற்கு தேர்ச்சி விகிதம் மிக குறைவாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று பெண் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆண் பள்ளிகளை விட 6.36% கூடுதலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண் பள்ளிகளை விட குறிப்பாக 5.16%, நாம் ஏற்கனவே சொல்லியது போல அந்த சதவீத அடிப்படையிலே குறைவாக மாணவர்கள் தான் இந்த ஆண் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறார்கள் என்கிற அந்த புள்ளி விவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இந்த அரசினுடைய நிலைப்பாடு, ஆசிரியர்களுடைய அந்த வருகை பதிவேடு விவரங்கள், மாணவர்களுடைய முறையாக வருகை பதிவேடு தேர்வுக்கெல்லாம் அனுமதிக்காதது, தேர்வுக்கு அனுமதிக்கப்படாத காரணங்கள், இவற்றின் காரணமாக இவ்வளவு பேர் தேர்வுக்கே வரவில்லை என்கிற அதிர்ச்சி தகவலும், சராசரியாக அரசு பள்ளியினுடைய தேர்ச்சி விகிதம் குறைவிற்கான இந்த சராசரி இந்த விகிதத்தையும் பார்க்க முடிகிறது. வெறும் 40.47% மட்டுமே இந்த ஆண்டு அதிகமாக இருப்பதாக இவர்கள் காட்டுகிறார்கள். இது எந்த அடிப்படையிலான உயர்வு என்பதை நம்மால் ஒரு மிக குறைவான சொற்ப அளவிலான உயர்வாக மட்டுமே இதை நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது தமிழ் பாடத்திலே 99.15% பேர், அதாவது 135 மாணவர்கள்
அந்த 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்பியல் பாடத்தை பொறுத்தளவிற்கு 99.22%, அதாவது 1125 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். வேதியியல் பாடத்தில் 98.99%, 3181 பேர். உயிரியல் பாடத்தில் 99.15%, 827 பேர். கணிதம் பாடத்தில் 99.16%, 3022 பேர். தாவரவியலிலே 296 பேர். விலங்கியலிலே 36 பேர். கனி அறிவியலிலே 9536 பேர் தேர்ச்சி 99.73%. வணிகவியலிலே 98.36%, 1624 பேர். கணக்கு பதிவியல் அக்கௌண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாடத்திலே 97.36, 1240 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். பொருளியலிலே எக்கனாமிக்ஸிலே 98.17% பேர், 556 மாணவர்கள் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். கணினி அந்த பயன்பாட்டிலே 99.78%, 4208 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். வணிக கணிதம் மற்றும் புள்ளியியலிலே 98.78% பேர், 273 பேர் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு பார்க்கிற போது விலங்குகளிலே மிக குறைவாக 36 பேர் மட்டுமே சொற்ப அளவிலே 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். அதை தள்ளி வருகிற போது தமிழ்நாடு, தமிழை நாங்கள் வாழ வைக்கிறோம், தமிழ்தான் நமக்கு முதன்மொழி என்று மாத்தட்டி பேசுகிற இன்றைக்கு முதலமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஆனால் தமிழில் 135 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 என்பது மிக சொற்பமான ஒரு எண்ணிக்கை, வேதனைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. 12ஆம் வகுப்பிலே மாணவர்கள் 135 மாணவர்கள் மட்டும்தான் தமிழ் பாடத்திலே 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். இது மிகவும் வேதனை அடைய வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. தமிழகத்தினுடைய அவல நிலை எப்படி இருக்கிறது, தமிழ் பாடத்திலே மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, தமிழ் பாடத்தை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையினுடைய சீரழிவிற்கு காரணம் தமிழகத்திலே தமிழுக்கு நேர்ந்த கதியை இந்த புள்ளி விவரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. வெறும் 135 மாணவர்கள் மட்டுமே 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே இங்கே பார்க்கிற போது ஒரு கணினி அறிவியலில் ஏறக்குறைய 9536 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். அதே போன்று கணினி பயன்பாடுகளிலே 4208 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். தமிழ் பாடத்தில் மிக சொற்பமாக 135 பேரும் எடுத்திருப்பது இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புள்ளி விவரமாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஏதேனும் ஒரு பாடப்பட்டதில் மட்டும் 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 26,887 பேர். அதே போன்று ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற அரசு பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 2853 தான். அதாவது மொத்தமாக ஒரு பாடத்தில் 100க்கு 100 பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை 26,000 என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று இதே ஒரு பாடத்தில் 100க்கு 100 பெற்ற அரசு மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது அதுவும் வெறும் 2853 மாணவர்கள் என்பது இந்த தேர்ச்சி விகிதாச்சாரப்படி மிகவும் சொற்பமான ஒரு தொகையாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தொகையினுடைய மாணவருடைய எண்ணிக்கை வேதனைப்பட வேண்டியதாக இருக்கிறது. தமிழில் 100க்கு 100 135 மாணவர்கள் 10,000 பேர் தேர்வு எழுத 10,049 பேர் தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் தான் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இருக்கிறது. அதே போன்று அறிவியல் பாட பிரிவை பொறுத்தளவிற்கு 96.96%, வணிகவியல் பாடத்தை பொறுத்தளவுக்கு 92.68%, கலைப்பிரிவுகளை பொறுத்தளவிற்கு 82.90%, தொழில் பாட பிரிவை பொறுத்தவரைக்கு 84.22%. குறிப்பாக மாவட்ட வாரியாக 5 மாவட்டங்கள் தேர்ச்சி விகிதத்தில் முதல்நிலையில் பெற்றிருக்கிறது. அரியலூர் மாவட்டத்திலே 98.82% தேர்ச்சி விகிதத்திலே முதல்நிலையில் இருக்கிறது. ஈரோடு மாவட்டம் 97.98%, திருப்பூர் மாவட்டம் 97.53%, கோயம்புத்தூர் மாவட்டம் 97.48%, கன்னியாகுமரி மாவட்டம் 97.01% இந்த தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளியிலே பள்ளி மாணவர்களுடைய அதிக தேர்ச்சி சதவீதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் என்று பார்க்கிற போது அரியலூரிலே 98.82, 32, ஈரோடு மாவட்டத்திலே 96.82, திருப்பூர் மாவட்டத்திலே 95.64, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 95.06, கடலூர் மாவட்டத்திலே 94.99. இந்த நிலையில்தான் அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளியினுடைய இந்த தேர்ச்சி விகிதம் என்பது மிக குறைவான ஒரு சதவீதத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிலையாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த கல்வியினுடைய நிலையை உணர்த்துவது, அதே போன்று பெற்றோர்களிடமிருந்து
மாணவர்கள் ஏன் பள்ளிகளுக்கு வரவில்லை என்கிற முறையான விளக்கங்களை பெற்று இதுபோன்று தேர்வு எழுத அனுமதிக்கப்படாத ஒரு 10,049 மாணவர்கள் ஒரு ஆண்டில் ஒரு 12ஆம் வகுப்பு தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்வியல் நிலைகள், குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், அவருடைய எதிர்காலம் இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவையெல்லாம் பள்ளி கல்வித்துறை கணக்கில் எடுத்து அந்த மாணவர்களுடைய தேர்வு எழுத வராதவருடைய காரணத்தை, பின்புலத்தை வெளிப்பட வேண்டும், வெளியிட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் அவர்கள் வெளியிட மாட்டார்கள். தேர்ச்சி விகிதத்தை மட்டும் ஆண்டுக்காண்டு ஒரு 0.47, 0.32 அளவில் அதிகரித்திருப்பதாக இது, அதாவது வாய்ப்பந்தல் போடக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த புள்ளி விவரங்கள் காட்டுவதாகவே நமக்கு தெரிகிறது. அதே போல தேர்வு எழுதிய மாணவர்களிலே மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 8,019 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மொத்த எண்ணிக்கை அந்த தேர்வு எழுதியவருடைய எண்ணிக்கை 8,019 பேர். அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7,466 பேர். 93.10% பேர் தான் இதிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய 6.90% பேர் மாற்றுத்திறனாளிகள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். இது ஒரு சராசரியாக புள்ளி விவரத்தில் அதிகமான மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த தேர்விலே தோல்வியை தரக்கூடிய ஒரு புள்ளி விவர கணக்கு காட்டுகிறது. தேர்வு எழுதிய சிறைவாசிகள் மொத்த எண்ணிக்கை 140, தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை 130. ஏறக்குறைய ஒரு 10 பேர் தோல்வியடைந்திருக்கிறார்கள். 92.86% பேர் இதில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்வு எழுதிய தனித்தேர்வுடைய எண்ணிக்கை 16,904, தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை 5,500. குறிப்பாக 32.54% தனித்தேர்வுகள் அவர்கள் தனிமைப்பட்ட முறையிலே எழுதக்கூடியவர்கள் என்ற நிலையிலே ஏறக்குறைய இது மிக குறைவான ஏறக்குறைய ஒரு 68% மாணவர்கள் இந்த தனித்தேர்வுகள் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். அவருக்கான கல்வி முறைகள் மாற்றம், அவர்கள் அதனை சரியான முறையிலே பின்பற்றாத ஒரு அவல நிலை, இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த மாணவர்களுடைய தோல்வி சராசரி விகிதங்கள் இருக்கிறது. எனவே இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிறகு அடுத்த கட்டமாக மாணவர்களுடைய தங்களுடைய உயர்கல்வி இலக்கை தொடர வேண்டும் என்பதை நம்மால் ஊகிக்க முடிகிறது. எதிர்கால வாழ்க்கையை அடுத்த கட்டமாக அவர்கள் நகர்த்த வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு இந்த 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பொறுத்தவருக்கு 135 மாணவர்கள் மட்டுமே தமிழில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 100க்கு 100 என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே தலைக்குனிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்வு வெளியீடாகத்தான் இதை பார்க்க முடிகிறது. தமிழகத்திலே பிறந்தவர்களுக்கு தமிழில் கூட தேர்வுகளை 100க்கு 100 சரியாக எடுக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதிகப்படியான மதிப்பெண் எடுக்க முடியாத இருக்கிறது. கல்வித்தரத்திலே இதில் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும், மாணவர்கள் மேலும் இது போன்ற தமிழ் பாடத்தில் அதிகமான மாணவர்கள் 100க்கு 100 எடுப்பதற்கு, அதிக மதிப்பெண்களை எடுப்பதற்கு என்ன மாதிரியான வழிகளை எடுக்க வேண்டும் என்பதை இந்த திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளாக கோட்டை விட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை இந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த 135 பேர் 100க்கு 100% என்பது காட்டுகிறது. ஒட்டுமொத்தமாக இது தமிழகத்திற்கு ஏற்பட்ட ஒரு தலைக்குறிவாகத்தான் பார்க்க முடிகிறது. அதே போன்று 10,049 மாணவர்கள் இந்த தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த விவரங்கள், எதிர்காலம், குடும்ப நிலை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஏன் அவர்கள் தேர்வுக்கு வராமல் போனார்கள், அந்த மாணவர்களுடைய பின்புலத்தை இந்த பள்ளி கல்வித்துறை ஆராய வேண்டும். ஒவ்வொரு பள்ளியிலும் இதுபோன்று தேர்வு எழுத வராதவர்களுடைய விகிதத்தை வெளியிட்டு இந்த தேர்ச்சி விகிதத்தினுடைய அடிப்படையை மட்டும் காட்டாமல் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியிட்டு அவர்கள் முழுமையாக இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தேர்வு முடிவுகள் காட்டுகிறது. இன்றைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே 95.03% தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் தங்களுடைய அடுத்த இலக்கை எய்தவும், அடுத்து தங்களுடைய அடுத்தடுத்த வாழ்விலை தொடரவும் நிர்ஜய சார்பில் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
தமிழகத்தில் 2024-25 கல்வியாண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண் பாண்டியன். தமிழகத்தில் இன்றைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்வு முடிவுகளுடைய சதவீதம் என்று பார்க்கிற போது 95.03% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழ் பாடத்தில் அதாவது 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர்கள் என்று பார்க்கிற போது 135 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே இந்த தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் சொற்ப அளவிலான எண்ணிக்கை இருக்கிறது. இது தமிழகத்திற்கு ஒரு தலைக்குனிவாகத்தான் பார்க்க முடிகிறது. தமிழ் பாடத்திலே மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, தமிழ் பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர்களுடைய போக்கு எப்படி இருக்கிறது, தமிழகத்தினுடைய திமுக அரசின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அதே போன்று பள்ளிக்கல்வித்துறையினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை இந்த ஒரே ஒரு புள்ளி விவரம் எடுத்துக்கொண்டால் இந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய முழு லட்சணமும் நமக்கு தெரிந்து விடுகிறது. 135 பேர் மட்டும்தான் மிக சொற்ப அளவில், அதாவது கணினி பாடத்தில் கூட 5000 பேர் கிட்டத்தட்ட 100க்கு 100 எடுக்கிறார்கள். ஆனால் தமிழ் பாடத்தில் 135 பேர் மட்டுமே இந்த 100க்கு 100 மதிப்பெண் என்பது மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10,049 பேர் இந்த தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக வருகை பதிவேடு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களை தேர்வுக்கு முன்பே கணக்கெடுத்து ஏன் அவர்கள் வரவில்லை, இந்த தேர்வை புறக்கணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது அத்தியாவசிய பிரச்சனை காரணமாக உடல்நிலை காரணமாக தேர்வை புறக்கணிக்கிறார்கள், வரவில்லை என்றால் பரவாயில்லை. 10,049 பேர் என்பது மிகப்பெரிய ஒரு தொகையான ஒரு மாணவர்கள். ஏனென்றால் 12ஆம் வகுப்பு தேர்வு தான் மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேர்விலே இவ்வளவு பேர் தேர்வுக்கே வரவில்லை என்பது அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக திமுக அரசின் பள்ளிக்கல்வித்துறையினுடைய தோல்வி என்றுதான் இதனை சொல்ல வேண்டும். இதற்கு காரணமானவர்கள் இதனை உடனடியாக ஆராய்ந்து அந்த மாணவர்களுடைய எதிர்வாழ்ந்த வாழ்க்கையை அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் எதனால் பாதிக்கப்பட்டார்கள், பள்ளிகளால் இவர்கள் நிறுத்தப்பட்டார்களா, இடைநிற்றலில் இவர்கள் இருக்கிறார்களா, அல்லது இவர்களால் தேர்வு எழுதுவதற்கான தேர்வில் இடம்பெறாமல் போனதற்கான காரணங்களை ஆராய வேண்டிய ஒரு முக்கிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். இதை சாதாரணமாக பார்க்க முடியாது. அதற்கான காரணங்களை இந்த பள்ளிக்கல்வித்துறை அரசு வெளியிட வேண்டும். இயற்பியல் பாடத்திட்டத்தை பொறுத்தளவிற்கு 1125 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். வேதியியல் பாடத்தை பொறுத்தளவிற்கு 3181 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். உயிரியல் பாடத்தை பொறுத்தளவிற்கு 827 பேர் 100க்கு 100, கணித பாடத்தை பொறுத்தளவிற்கு 3022 பேர் 100க்கு 100, தாவரவியல் பாடத்தை பொறுத்தளவிற்கு 269 பேர் 100க்கு 100, விலங்கியல் பாடத்தை பொறுத்தளவிற்கு 36 பேர் மட்டும்தான் தேர்வு 100க்கு 100 எடுத்திருக்கிறார். குறிப்பாக விலங்கியல் பாடத்தை பொறுத்தளவிற்கு சமூகம் சார்ந்த ஒரு கல்வியாக, இயற்கை சூழல் சார்ந்த ஒரு கல்வியாக, அங்கே வாழக்கூடிய விலங்குகள் சார்ந்த விலங்குகள் சார்ந்த ஒரு நுட்பமான ஒரு அறிவை கொண்டு எழுதக்கூடிய ஒரு தேர்வாக இருக்கிறது. ஆனால் இது சொற்பமாக 36 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்திருப்பது இதுவும் ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 36 பேர் மட்டும்தான் இதில் 100க்கு 100 என்பதை ஏன் இவ்வளவு குறைவான சதவீதம் மாணவர்கள் இதில் 100க்கு 100 எடுத்திருக்கார் என்பதையும் ஆராய வேண்டும். அதற்கான ஆசிரியர்கள், அதற்கான பின்புலத்திலே இருக்கக்கூடிய கல்வியினுடைய பாடத்திட்ட முறைகள் இவற்றையெல்லாம் இந்த அரசு பள்ளிக்கல்வித்துறை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். கணினி அறிவியல் பாடத்திலே 9,536 பேர், அதாவது 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். வணிகவியல் பாடத்திலே 1,624 பேர் 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். கணக்கு பதிவியல் பாடத்திட்டத்தில் 1,240 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். பொறியியல் பாடத்திட்டத்திலே 556 பேர் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார்கள். கணினி பயன்பாடு பாடத்திட்டத்தில் 4,208 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். வணிகம், கணிதம் மற்றும் புள்ளியியல் சார்ந்த பாடத்திட்டத்திலே 273 பேர் மட்டுமே 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். அதிகமான ஒரு தேர்ச்சி விகிதம் பெற்ற முதல் 5 மாவட்டங்கள் என்று பார்க்கிற போது அரியலூர் மாவட்டத்திலே 98.82% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 97.98% மாணவர்கள் அந்த தேர்ச்சி விகிதத்தின் அடிப்படையிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்திலே 97.53% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று 3ஆம் இடத்திலே இருக்கிறார்கள். அரியலூர் முதலிடத்திலே இருக்கிறது, ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடத்திலே இருக்கிறது, திருப்பூர் மாவட்டம் 3ஆம் இடத்திலே இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டம் 97.48% எடுத்து மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது 4ஆம் இடத்திலே இருக்கிறது.
கன்னியாகுமரி மாவட்டம் 97.01% எடுத்து மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் 5ஆம் இடத்திலே இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த பாடத்திட்டத்தில் குறைக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. தமிழ் பாடப்பிரிவில் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த மற்ற பாடங்களிலும் குறைக்கப்படும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்ச்சி விகிதம் மிக சொற்பமாகவே இருக்கிறது. அரசு பள்ளிகளிலே மாணவர்களுடைய அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற மாவட்டங்கள் என்று பார்க்கிற போது முதலிடத்திலே அரியலூர் மாவட்டத்தில் 98.32% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அரசு பள்ளியிலே. ஈரோடு மாவட்டத்திலே 96.86% மாணவர்கள் 2ஆம் இடம் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் 3ஆம் இடத்திலே 95.64% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 95.6% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று 4ஆம் இடம் பிடித்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்திலே 94.99% மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 5ஆம் இடம். அதாவது தமிழகத்திலே அரசு பள்ளிகளில் அதிக அளவில் தேர்ச்சி பெற்ற சதவீத அடிப்படையிலே முதலிடத்தில் அரியலூரும், 2ஆம் இடத்திலே ஈரோடும், 3ஆம் இடத்திலே திருப்பூரும், 4ஆம் இடத்திலே கன்னியாகுமரியும், 5ஆம் இடத்திலும் கடலூர் என்கிற இந்த அரசு பள்ளிகளுடைய மாணவர்களுடைய தேர்ச்சி வீதம் என்கிற இந்த புள்ளி விவரம் நமக்கு காட்டுகிறது. குறிப்பாக மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7513 என்று நாம் தெரிவித்திருந்தோம். இதில் 2638 மேல்நிலை பள்ளிகளிலே 100க்கு 100 தேர்ச்சி சதவீதம். ஆனால் 436 அரசு மேல்நிலை பள்ளிகள் எல்லாம் 100க்கு 100 தேர்ச்சி விகிதம். ஏறக்குறைய பார்க்கிற போது இந்த தேர்ச்சி விகிதத்தினுடைய எண்ணிக்கை அரசு மேல்நிலை பள்ளிகளிலே மாணவர்களுடைய இந்த தேர்ச்சி விகிதம் மிக குறைவாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. 2638, 436 அரசு மேல்நிலை பள்ளிகள். இந்த தேர்ச்சி விகிதம் மிக குறைவான சதவீதம் அடைந்ததைத்தான் நமக்கு பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தேர்வில் தோல்வி அடைந்தவர்களுக்கு, அதாவது இந்த தேர்விலே தோல்வி அடைந்து தோல்வியை தழுவியக்கூடியவர்கள் அவர்கள் மீண்டும் தேர்வு எழுதுவதற்கு 25/6/2025 தேர்வுகள் தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 2024ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கருடைய எண்ணிக்கை 7,60,606 இத்தனை பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். அதிலே 7,19,196 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். ஏறக்குறைய 94.56% இந்த தேர்ச்சி விகிதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 2000 பொதுத் தேர்வை விட இந்த ஆண்டு 0.47%, மிக சொற்ப அளவில் தான் இந்த தேர்ச்சி விகிதத்தினுடைய உயர்வு என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு காரணம் என்னவென்றால் பள்ளிக்கல்வித்துறையினுடைய முழுக்க தோல்விதான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பள்ளிக்கல்வித்துறையிலே அமைச்சராக இருக்கக்கூடியவர் பள்ளிக்கல்வித்துறையில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்தி இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. குறிப்பாக 12ஆம் வகுப்பு முடிவுகள் இந்த தேர்வுகளை எல்லாம் மாணவர்கள் அந்த இணையதளம் வாயிலாகவும் அல்லது செல்போனுக்கு குறுஞ்செய்திகளாக அனுப்பப்பட்டிருக்கிறது. www.pnresults.nic.in என்கிற அந்த இணையதளத்திலும் www.pge.pngov.in என்கிற இணையதளத்திலும் மாணவர்களுக்கு இந்த தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு முன்பே மதிப்பெண் பட்டியலை அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று மாணவர்கள் அதனை பார்த்துக் கொள்ள முடியும். கடந்த 3 ஆண்டுகளுடைய இந்த தேர்ச்சி விகிதங்கள் என்று ஒப்பீடு செய்கிற போது 2022ஆம் ஆண்டு தேர்வு முடிவுகளுடைய தேர்ச்சி விகிதம் 93.76%, சுமார் 8.2 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். இதனுடைய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது மாணவர்களை விட 3-4%, அதாவது 3.4% அதிகமாக இருந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டு இந்த தேர்வு முடிவுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது 94.03%, 2002 விட 0.27%, மிக சொற்ப அளவில் தான் இந்த தேர்ச்சி விகிதம் உயர்ந்திருக்கிறது. அதே போன்று இந்த தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 8,03,385 பேர். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 7,55,451 பேர். ஏறக்குறைய மேல்நிலை பள்ளிகளிலே 7,532 இடங்களில் இந்த தேர்வு நடைபெற்றிருக்கிறது. 2,478 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களுடைய அந்த தேர்ச்சி விகிதம் பார்க்கிற போது மாணவர்களை விட 4% கூடுதலாக தேர்வடைந்திருக்கிறார்கள்.